அதை அவங்க நனைஞ்சு காஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் Anthurium அப்படின்ற அந்த ஏரோய்ட் பிளான்ட் நம்ம எப்படி நடுறதுக்கான கரெக்ட் மெத்தட், என்னோட பாட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கார்டனிங் டைரி கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்து Anthurium வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. Anthurium அப்படின்றது பொதுவாகவே நீங்கள் கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கும். அண்ட் அது இங்கே உள்ள கிளைமேட் வந்து ஹீட்டும் இருக்குது, நல்ல மழை, நிறைய மழை இருக்குது. என்னாலும் ஓப்பனில் வச்சு கூட வளர்க்குறாங்க, தரையில் வச்சு வளர்க்குறாங்க. தே க்ரோ பியூட்டிஃபுல்லி. ஸோ நான் Anthurium ஒரு 1.5 to 2 years வளர்க்குறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லிட்டில் பெட் அண்ட் பாட்டிங் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கணும், அண்ட் இன்றைக்கி எந்த மாதிரி பிளான்ஸ் நட போகிறேன். ஸோ I'll tell all about that. Let's get into that video. Anthuriumனா எல்லாருக்குமே தெரியும், கிளிப்ஸில் இனிஷியல் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ். நான் இன்றைக்கி நடுறதுக்கு புதுசாக வாங்கின ஒரு செடி எடுத்திருக்கேன். அதில் இன்னும் ஃப்ளார்ஸ் இல்லை, ஒன்றில் வந்து பட் மட்டும் இருக்குது. இட்ஸ் அ ஹைப்ரிட் வெரைட்டி தான், நேட்டிவ் நாடன் டைப் கிடையாது. இதிலே வந்து டச் வெரைட்டி, கட் ஃப்ளவருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் நாட் ரோஸ் மாதிரி இதோட நாடன் Anthuriumஸும் இருக்குது, ஒயிட், ரெட் அந்த மாதிரி கலர்ஸில். இந்த Anthurium வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், கேரளாவிலேருந்து தான் வாங்கினேன். இது நர்சரி லிஸ்ட்டில் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட இருந்து கூட ஒரு சிலர் வாங்கி வளர்த்தாங்க. அண்ட் ஃபார் சம் ஆஃப் தம் இட்ஸ் ஸ்டில் டூயிங் குட். பேர் ரூட்டாக தான் வரும் நார்மலாக. ஓகே, ஸோ இதில் வந்து மண் எதுவும் இருக்காது, வெறும் வேர். இவங்க வந்து கொஞ்சம் தேங்காய் நார் கொயர் வச்சு கட்டி மாய்ஸ்சர் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அனுப்புவாங்க, இல்லை கோகோ பீட் வச்சு அனுப்புவாங்க. இப்படி தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நடுறது அப்படின்றத லெட் மீ ஷோ இட் டு யூ. Anthurium நீங்கள் எப்போ வாங்கினாலும், எஸ்பெஷலி ஆன்லைனில் வாங்கும்போது அந்த பிளான்ட் வந்து பேர் ரூட்டாக தானே இருக்கும். ஒரு நைட்டு ஃபுல்லும் தண்ணியில் போட்டுருங்க, அந்த வேர் முங்குற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரமாவது அந்த வேர் வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம எடுத்து நடணும். ரோஸுக்கு என்ன பண்ணுவோமோ அந்த ஆன்லைனில் வாங்குகிற ரோஸுக்கு அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இதில் நீங்கள் பார்க்குறது வந்து சாதாரண ஏரோய்ட் பாட்டிங் மிக்ஸ் தான். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அதே மிக்ஸ் தான். நம்ம நடுறப்போ பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்துட்டு அப்புறமா பாட்டிங் மிக்ஸ் பற்றி பார்க்கலாம். Anthurium வந்து தரையில் நட்டு விட்டோன்னா அது பாட்டுக்கு வளரும். பாட்டில் வைக்கும்போது அந்த பாட்டிங் மீடியா, பாட் சைஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆர்கிட் நடுற மாதிரி ஹோல் உள்ள பாட் வேணும்னு இல்லை, இந்த மாதிரி சாதாரண பாட்லேயே நடலாம். ஆனால் கவனிக்க வேண்டியது அந்த மிக்ஸ் தான், பாட்டிங் மிக்ஸ் தான். இதில் ஒரு பேட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் ட்ரையலுக்காக கொஞ்சம் பிளான்ஸ் இந்த மாதிரி ஒரு மிக்ஸில் நட்டேன். இது வந்து சாயில், ஒரு 50% சாயில், 50% காம்போஸ்ட், அது கூட கொஞ்சம் சார்கோல், கொஞ்சம் கோகோ அந்த சிப்ஸ், இவ்வளோ தான் சேர்த்துருந்தேன். இது மழையில் ஓப்பனில் இருந்தப்போ மாய்ஸ்சர் நிறைய வர ஆரம்பித்ததுனால லீவ்ஸ், அடியில் உள்ள லீவ்ஸ் எல்லாம் வந்து ராட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதே இது இங்கே பார்த்திங்கன்னா வேறொரு Anthurium இருக்குது. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின பிளான்ட், டிசம்பரில் நட்டது. ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருந்துச்சு. இலைகள் இந்த மாதிரி குட்டியோண்டு, அப்புறமா ஒரு 3 லீவ்ஸோடு தான் வந்துச்சு. நம்ம ஆன்லைனில் பிளான்ட் வாங்கும்போது ரொம்ப டைம் ஆகும் வளர்கிறதுக்கு. யூ நீட் பேஷன்ஸ். பழைய லீவ்ஸ் வந்து எல்லோ ஆகி விழும். இதை பார்த்திங்கன்னா ஏரோய்ட் பாட்டிங் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மீடியாவில் வச்சுருக்கேன். மழையில் இருந்திருக்கு. இன்னும் டிசம்பர்லலாம் ட்ரிவாண்ட்ரமில் மழைன்னு தெரியும் இல்லையா. ஸோ இட் இஸ் டூயிங் வெல் கம்பேர் பண்ணும்போது. இந்த பிளான்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல, அந்த மாதிரி அந்த செட்டில் 2-3 பிளான்ட் நட்டேன். அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நம்மளோட நல்ல மிக்ஸில் மறுபடியும் ரீபாட் பண்ணிட்டேன். அண்ட் புது லீஃப் கூட வந்துடுச்சு. இட் இஸ் டூயிங் வெரி வெல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டிங் மிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் பாட் சைஸ், ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஸ்மால் பாட்டில் வைங்க. அண்ட் Anthurium வந்து இலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிலது லீவ்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சிலதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டியோன்னு இருக்கும். அது வெரைட்டிக்கு ஏற்றாப்பில் அந்த லீஃப் வந்து மாறுபடும். ஸோ டோன்ட் வரி. இதில் நம்ம பார்க்குறது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பேசிக் ஏராய்ட் பாட்டிங் மிக்ஸ்.
ரீசெண்டாக உள்ள வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணது. இதில் வந்து கோகோ சிப்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்தோம். ஆந்தூரியம் நடும்போ நமக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சங்கி மீடியாவாக ரெடி பண்ணோம். ஆர்கிட்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் கோகோ சிப்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை சின்ன சைஸ் உங்கள்கிட்ட எது இருக்குதோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். நான் இதில் பெரிய சைஸ் ஆட் பண்ணுறேன். அது கூட இன்னும் கொஞ்சம் சார்கோல் பீசஸும் ஓடுக்கு பதிலாக நீங்கள் பிரிக் பீசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாட்டர் ட்ரைனேஜ்க்கு யூஸ் பண்ணோம். நிறைய மாய்ஸ்சர் பிடிச்சி வைக்காது. ரூட்ஸ் வந்து நல்லா வளரும், ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ராட் ஆகாது. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஸோ அதனால தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது கூடவே நமக்கு வந்து இன்னொரு ஐட்டம் வேணும், உரம். நீங்கள் காம்போஸ்ட் சேர்த்துக்கலாம், இல்லை கவுடங் சேர்த்துக்கலாம், இல்லை கோட் டங் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோட் மென்யூர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஒரு நல்ல ஆந்தூரியம் மிக்ஸ்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் மண்ணே சேர்க்கலை. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி சாயில்லெஸ் லைட் வெயிட் மீடியா. இனிஷியலாக வந்து நான் கொஞ்சம் சாயிலெலாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸில் வந்து ரொம்ப நல்லா வளருது பிளான்ட்ஸ். அதனால் எல்லா பிளான்ட்ஸுமே இந்த மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி மிக்ஸில். உங்களுக்கு ஒரு வேளை இது எல்லாமே கிடைக்கல, நீங்கள் சாயிலில் தான் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 30% நல்ல சாண்ட், மணல் மாதிரி இருக்கும்ல, கோர்ஸ் சாண்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 40% மென்யூர் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொக்கோ சிப்ஸ், சார்கோல், பிரிக் பீஸ் இல்லைனா ஓடு பீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் ரெடி பண்ணணும். வெறும் சாயிலில் கொண்டு நீங்கள் வச்சிங்கன்னா பிளான்ட் சரியாக வளராது. இனி நான் அந்த பிளான்ட் காமிக்கிறேன். அதோட அந்த கோகோ கொயர் இருந்தில்ல, கோகோனட் கொயர், அந்த நார் அதெல்லாம் எடுத்து போட்டேன். இது வந்து நல்ல நனைஞ்சிருந்த வேர் தான். இப்போது பிளான்ட் ரொம்ப மெச்சூராக இருந்துச்சுன்னா நிறைய வேர்கள் இருக்கும். இது ரொம்ப பெரிய பிளான்ட், நீங்களே பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதனால் நிறைய ரூட் இருக்குது. சில டைம் ரொம்ப யங் பிளான்ட்டாக இருக்கும், வேர்கள் கம்மியாக தான் இருக்கும். சில டைம் வந்து உங்களுக்கு பாட்டோடே அனுப்பி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் உடனே ரீபாட் பண்ணணுன்னு தேவை கிடையாது. அப்படியே கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு ஸ்பேர் பாட் இருந்துச்சு, நர்சரியிலேருந்து வந்த ஒரு பாட், அதில் தான் வைக்க போகிறேன். அண்டு இது வந்து ரூட்ஸ் எல்லாம் உள்ளால் தான் வச்சு நடணும். மேலாப்பில் வைக்கக்கூடாது, பிளான்ட் வந்து விழுந்துடும். பார்த்திங்கன்னா இதோட ரூட்ஸ் எல்லாம் இவ்வளோ உள்ளால் இருக்குது பாருங்கள். இனி இதை வந்து நம்ம ஃபுல்லும் மேலேருந்து ஒரு 1 or 2 inch வரைக்கும் மீடியா போட்டு ஃபில் பண்ணி அந்த பிளான்ட்டை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி விடணும், செட் பண்ணி விடணும். டைட்டாக எல்லாம் பேக் பண்ணி பிளான்ட் வந்து ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி நம்ம அதை நட்டுற வேண்டியதான். அதே மிக்ஸ் தான், வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்கலை. ஆந்தூரியம் பிளான்ட்ஸ் நடும்போது நம்ம காலையில் தான் பண்ணோம், சாயந்தரம் தான் பண்ணோம் அப்படின்னு இல்லை. இட்ஸ் ஓகே டு பாட் எனி டைம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வாட்டர், அந்த தண்ணி விடுவோம்ல, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நனைச்சி விட்ருங்க. வேணும்னா உங்களுக்கு ரொம்ப ஹாட் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி தண்ணி விட்டுருங்க. ஹியூமிக்கெல்லாம் சேர்த்து விடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது, பிளெயின் வாட்டர். அப்புறமா இது ஷேடில் தான் வைக்கணும், மார்னிங் சன் கூட பட வேண்டாம். உங்களுக்கு எப்போ அதிலேருந்து புது லீஃப் வர ஆரம்பிக்குதோ அந்த டைம் வந்து வேணால் அதோட பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். காலையில் உள்ள சன் இல்லைன்னா ஈவினிங் உள்ள சன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இன்டைரக்ட் லைட் நிறைய வேணும். பட் டைரக்ட் சன்லைட் கிடச்சுன்னா லீஃப் எல்லாம் ஸ்பாட் ஆகி பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆந்தூரியமுக்கு தண்ணி விடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி தண்ணி விட தேவையில்லை. ஒரு 2-3 நாள், 4 நாள், அந்த 4 நாளைக்கு ஒரு தடவை அப்படி தான் தண்ணி விட வேண்டியிருக்கும். வேணால் நீங்கள் விரல் விட்டு பார்த்தீங்கன்னா மீடியா நல்லா காஞ்ச மாதிரி இருக்குன்னா மட்டும் தண்ணி விட்டால் போதும். இந்த பிளான்ட்ஸ் நட்டுட்டு நான் தண்ணி விடலை. எனக்கு ஹெவி ரெயின் இருக்கிறதுனால ஓப்பனில் மழையிலே வச்சுட்டேன். மழை தண்ணியே போதும் அப்படின்ட்டு. மழையில் தான் இருக்க போகுது. அண்ட் இது வந்து ஒரு 3 days காணப்புறமா உள்ள ஒரு கிளிப். அடிபாகத்தில் உள்ள அந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் எல்லோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த பட் இன்னும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வர நாட்களில் இதோட ப்ளூம்ஸ் வந்து I'll try to post it. ஆந்தூரியம் ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ வெரி லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். ப்ளூம்ஸ் வந்து நிறைய நாள் இருக்கும். ஸோ இட்ஸ் நைஸ் டு க்ரோ. அதுக்கு
அந்த தேவையான லைட், ஹியூமிடிட்டி அதெல்லாம் இருக்கும்போது they'll do very well. I hope you enjoyed today's video. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆந்தூரியம் அப்படின்ற இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட் ஆரோய்டு வந்து எப்படி நடணும், என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸில் நம்ம நடலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. I'll try to reply. மறுபடியும் I'll meet you all on another video. அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend me saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.